கலையரசன், அகோரி கலையரசன் சொல்றாங்க. கலையரசனை பத்தி அகோரித்தனமா அவர் பண்ண நிறைய விஷயங்களை பார்த்திருப்போம், நிறைய கான்ட்ரவர்சிக்குள்ள மாற்றத்தை பார்த்திருப்போம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த கலை கலை வந்து அவரோட கலைக்காக என்னென்ன பண்ணாருங்கிறது வந்து யாருக்குமே பேச தெரியல, எனக்குமே இன்க்ளூடிங் மீ உட்பட யாருக்கும் தெரியல. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். நல்லா வளர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கப்ப அப்ரிசியேஷன் கிடைக்காதனால அப்ரிசியேஷனுக்காக தான் அவர் வந்து சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்கிறது இந்த இடத்துல புரியுது. இப்ப மக்களாகி நம்ம தான் இங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. லூசுத்தனமா, பைத்தியக்காரத்தனமா, கிணத்தனமா பண்ற விஷயங்களை அப்ரிசியேட் பண்ற நம்ம முறையா பண்ற சில விஷயங்களை அப்ரிசியேட் பண்ணாம இருந்திருக்கோம். பண்ண தவறினால் அது என்ன நிலைமைக்கு ஆகுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் நான் கலையை பாக்குறேன். நல்ல ஒரு பாரம்பரிய முறையமா போயிருக்காரு கலையை வளர்க்கணுங்கிறதுக்காக. பயங்கரமா இறங்கி அந்த அந்த இந்த பறை அடிப்பாங்களே அதை வச்சு பயங்கரமா இனிஷியேட் எடுத்து போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவர் வந்து சரியான சப்போர்ட் கிடைக்கல. அரசியல இருந்து எல்லா ஈவெண்ட்ஸ் எல்லாம் வருது. பட் ஆனா அவரோட சர்வைவலுக்கு சரியான சப்போர்ட் கிடைக்காதனாலதான் வந்து ஒரு அட்டென்ஷனுக்காக அவர் ஏதோ பண்ண போய் அது ஏதோ போய் முடிஞ்சு இப்படி வந்து உட்காந்துருக்காருங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறமாச்சு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சேம் இது திவாகருக்குமே வந்து அதான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமாச்சு மக்கள் யோசிச்சு என்ன பண்ண முடியும், இதுதான் நடக்குங்கிறது உள்ள பருப்பத்தி திவாகர் ஒளிக ஒளிகன்னாங்க. இப்ப திவாகருக்காக போஸ்ட் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம மக்கள்.